கல்யாணம் முடிஞ்சு இந்த 15 வருஷத்தில் நானும் என் ஹஸ்பண்டும் 10 வருஷம் பிரிஞ்சு வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி பார்த்தாலே ரொம்பவே கவலையாக இருக்குங்க. ஏன் இந்த 10 வருஷம் நாங்கள் பிரிஞ்சு வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். மிலிட்ரிக்காரங்க லைஃப்பை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வருஷத்தில் 1 மாதம் அல்லது 2 மாதம் மட்டும்தான் லீவ் வருவாங்க. அந்த லீவ் வரக்கூடிய நாட்கள்லையும் நம்ம கூட ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. காசு பணம் அப்படின்னு பார்க்காம அவங்களோட டயர்டாக இருந்தால் கூட நம்மளை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துக்கு கூட்டு போவாங்க. நல்லா செலவு பண்ணுவாங்க. அந்த 1 மாதம் மட்டும்தாங்க அந்த 1 வருஷத்துக்கான வாழ்க்கையே வாழ்வோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்போம். இதே மாதிரி தான் நிறைய மிலிட்ரிக்காரங்க ஒய்ஃபும் வாழ்ந்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நானும் அந்த ஸ்டேஜை கடந்து வந்து இப்போ 4 வருஷமாக கோட்ரஸில் இருக்கிறேங்க. நார்த் இந்தியாவில் இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நார்த் இந்தியாவோட லைஃப் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் 10 வருஷம் வந்து ஏன் பிரிஞ்சிருந்தோம் அப்படின்னு சொல்கிறேன். கல்யாணம் முடிஞ்ச ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அந்த ஒரு காரணத்தினால வந்து கோட்ரஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொன்னால் ஒரு காலேஜ் முடிச்ச கையோடே பார்த்தீங்கன்னா பெரிய பையன் பிறந்துட்டான். பெரிய பையன் பிறந்து 1 வருஷம் ஆகியும் அவன் குட்டியாக இருக்கிறான் அதனால் கூட்டு போக முடியாது, உன்னால் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி ஓகே நான் வந்து குழந்தை 1 வயசு ஆகிற வரைக்கும் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கூட வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 வயசு ஆகிப்போச்சு. அப்புறம் நான் கேட்குறேன் நீங்கள் கோட்ரஸ் அப்ளை பண்ணி என்னை கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன ஒரு காரணமாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உன்னால் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம், அதுவும் குழந்தை வச்சுட்டு இருந்தது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். என்னென்னு பார்த்தோன்னா அதிகமாக குளிர் இருக்கும், அதிகமாக வெயில் இருக்கும், ரொம்பவே கஷ்டப்படுவேன், நான் ஆல்ரெடி இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ வந்து இங்கே வர வேண்டாம், நீ தமிழ்நாட்டிலே ஹாப்பியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து நான் ரொம்பவே சண்டை போடுவேன், ரொம்பவே கோவப்படுவேன். என்னடா இது ஒரு சின்ன ரீசன், நம்ம ஊரில் பார்க்காத வெயிலா, நம்ம ஊரில் பார்க்காத மார்கழி மாத பனியா அப்படின்னு சொல்லி நான் சண்டை போட்டுகிட்டே இருப்பேன். உங்களுக்கு என்னை கூட்டு போக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள், அதை விட்டுட்டு குளிர் அடிக்குது பனி அடிக்குதுன்னெலாம் சொல்லி ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து புரியாமலே இருந்து அவங்கக்கிட்ட நிறைய வாட்டி வந்து சண்டை போட்டிருக்கேன். சின்ன சின்ன சண்டை தாங்க, பெருசாலாம் இருக்காது. சண்டை போட்டாலே ஒரு காலையில் சண்டை போட்டோம் அப்படின்னாலே ஒரு மதியத்துக்குள்ளே சால்வ் ஆகிற மாதிரி தான். ஆனாலும் வந்து ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் நீங்களும் உங்களோட ஹஸ்பண்ட் வந்து ரீசன் சொல்லியிருக்கிறாங்களா ஆர்மி லைஃப் பொறுத்த வரைக்குமே இந்த ரீசன் சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஆமாங்க, அவங்க சொன்ன மாதிரி உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் இந்த 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குளிர். வெயில கூட ஓரளவுக்கு நான் தாங்கிக்கிடுவேங்க, ஆனால் அந்த குளிர் இருக்குது பார்த்திங்களா அது ரொம்பவே மோசம். நம்மளோட வாழ்க்கையே அப்படியே திருப்பி போட்ட மாதிரி ஆயிரும். எந்த ஒரு ஒர்க்குமே செய்ய முடியாது, மார்னிங் ரொட்டீனே நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது, குழந்தைங்களுக்கு தேவையான ஃபுட்டை கூட கரெக்டான டைமில் செஞ்சு கொடுக்க முடியாது, அந்த மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் அவங்க சொன்னதில் ஒரு விஷயம் மட்டும் உண்மைங்க. நான் பட்ட கஷ்டத்தை நீ படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது சொன்னாங்க பார்த்தீங்களா, அது உண்மை தான். அவங்களுமே ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த குளிர் பனி மழை எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ குவார்ட்டர்ஸில் இருக்கோமா இந்த டைமில் கூட நாங்கள் சேஃபாக ஹீட்டர் போட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வெயில் டைமில் வந்து கூலர் போட்டு உட்காந்துருப்போம். ஆனால் அவங்க வந்து அந்த வெயிலையும் மழையிலையும் அந்த பனிலையுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக டான்னு வேலைக்கு போய்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு விஷயத்த பார்த்து நானே ரொம்ப ஆச்சரியப்படுவேன், ரொம்ப கவலையும் பட்டிருக்கேன் நிறைய டைமு. என்னம்மா கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க, நம்மள இதே மாதிரி தானே இதே மாதிரி நிறைய மிலிட்ரிக்காரங்க வந்து கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அவங்கக்கிட்ட பேசி நான் குழந்தைய நல்லா பார்த்துப்பேன் எப்படியாவது கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி கோட்ரஸ் அப்ளை பண்ண வச்சேங்க. அதாவது கோட்ரஸ் அவங்க அப்ளை பண்ண டைம் பார்த்திங்கன்னா தம்பிக்கு ஒரு 3-4 வயசு ஆயிடுச்சு. அந்த டைம் வரைக்குமே தனியாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோட்ரஸ் அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணால் சில இடத்துல பார்த்திங்கன்னா 1 இயர் 3 இயர்ஸ் வந்து ஒரு இடத்துல போஸ்டிங் இருப்பாங்க. அதில் 1 இயர் மட்டும்தான் கோட்ரஸ் வைக்கிற மாதிரி இருக்கும், பாதி வருஷம் வீட்டில் விடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு 6 மந்த்து 3 மந்த்து அந்த மாதிரி கெஸ்ட் ரூம் மாதிரி நாங்கள் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருப்போம். அப்போ குழந்தைங்க வந்து குட்டியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1க்கு 2 பையன் ஆகிட்டாங்க. 2 பசங்க இருக்கும்போது வந்து பெரிய பையனுக்கு வந்து படிப்பு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து கோட்ரஸ் கூட்டு போகிறது வந்து ரொம்ப யோசிக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு. அப்போ நான் வந்து அவங்கக்கிட்ட போட்ட ஒரு கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, பர்மனெண்ட்டாக அவங்க கூட வைக்கிறதா இருந்தால் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், இந்த 1 மாதம் இந்த 6 மாதம் அப்படின்னா கூட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக வரமாட்டேன். ஏன்னா பிள்ளைங்களோட எஜுகேஷன் வந்து பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே லாஸ்ட்டாக 2020 வந்து கொரோனா வந்துச்சுல, அந்த டைமில் வந்து அவங்களுக்கு மதுராவில் போஸ்டிங் வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கோட்ரஸில் இருந்துக்கலாம், அவங்க எத்தனை வருஷம் அங்கே ஒர்க் பண்ணுறாங்களோ அத்தனை வருஷமும் நம்ம கோட்ரஸில் இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி ஜாலியாக கிளம்பி வந்தாச்சுங்க. ஆனால் ஒரு விஷயம், நான் ஜாலியாக வந்துட்டேன்னு சொன்னேன்னா, ஆனால் இங்கே வந்த பிறகு வந்து நான் யோசிக்கிறது, இந்த குளிர்லாம் பார்த்துட்டு பேசாமல் நம்ம தமிழ்நாட்டிலே இருந்திருக்கலாம், அதை விட்டுட்டு நம்ம இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ சொல்லுவாங்க, நான் டிக்கெட் போட்டு தரேன் ஊருக்கு போறியா அப்படின்னு கேட்பாங்களா, இல்லை நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்கிறது. அங்கே இருக்கும் போது தொந்தரவு பண்ணி வரேன்னு சொல்லிட்டு இப்போ இங்கே வந்த பிறகு பேசாண்டு அங்கேயே
போயிடலாம் அப்படின்னு சொல்லி மனசு சொல்லுதுங்க. அதாங்க, நமக்கு ஒரு இடத்துல செட் ஆகிற வரைக்கும் நம்ம ஹாப்பியாக இருப்போம். செட் ஆகலைன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் தெரியுமா? இதை விட அங்கே ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறது. இந்த மாதிரி தாங்க யாரெல்லாம் என்ன மாதிரி டபுள் மைண்டடாக வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.